ஏமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் என்ற சிந்தனை அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம் வாழும் சமூகத்தில் அறிஞர்களை பின்பற்றும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதேபோன்று அறிவியலாளர்கள், மருத்துவர்கள், தத்துவ மேதைகள் இவர்களை பின்பற்றும் மக்கள் கூட்டத்தினரும் உள்ளனர். நடிகர்கள், அரசியல்வாதிகள் என்றால் அவர்கள் பின் பெரும் கூட்டம் அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றது. அதேபோன்று இயேசுவின் பெயரை சொல்லி இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல முறையில் இயேசுவின் வார்த்தைகளை போதித்து அவருடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதேபோன்று இயேசுவினுடைய பெயரை சொல்லி மக்களை தங்கள் வயப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கூட்டங்களையும் மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இயேசுவின் விழுமியங்களை வாழ்வாக்குவதில்லை, மாறாக தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக, தங்களுடைய சுகபோக வாழ்வுக்காக இவர்கள் இறைவனை முன்னிலைப்படுத்துகின்றார்கள். இவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று இன்று இயேசு நற்செய்தியின் வாயிலாக நமக்கு குறிப்பிடுகின்றார். அன்றைக்கே இயேசு போலி போதகர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இயேசு அவர்களுக்கு எதிராக பயன்படுத்திய வார்த்தை எதுவென்றால், கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அப்படியென்றால் இயேசுடைய பெயரை பயன்படுத்தி மக்களை கொள்ளையடிக்கிற ஓநாய் கூட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக இவர்கள் மக்களை சுரண்டி வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆக மக்கள்தான் விழிப்புணர்வுடன் இவர்களை பின்பற்ற வேண்டுமா, இவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டுமா என்பதை முடிவெடுக்க வேண்டும் என்று இயேசு மக்கள் மத்தியிலேயே, அதாவது நம்மிடையே அந்த முடிவெடுக்கும் தன்மையை கொடுத்திருக்கின்றார். போலி என்ற வார்த்தை உண்மைக்கு புறம்பானது. சில குடும்ப உறவிலும் போலியாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. கணவர் மனைவியிடையே போலியான வாழ்க்கை. இன்னும் எத்தனையோ மனிதர்கள் இதுபோன்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் அன்றாடம் பார்க்க முடிகின்றது. போலியான காதல் ஜோடிகள் உண்டு, போலியான நட்பு நண்பர்கள் உண்டு. தங்களுடைய சுயநலத்திற்காக மட்டும் நட்பை பேணுவது, தங்களுடைய சுயநலத்திற்காக மட்டும் காதலிப்பது போல் நடிப்பது, தங்களுடைய சுயநலத்திற்காக மட்டும் கணவன் மனைவி போன்று வாழ்ந்து கொண்டிருப்பது. இதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை நான் ஒரு பெண்மணியை சந்தித்தேன். இளம் பெண்மணி. சந்தித்த பொழுது அந்த பெண் என்னிடம் கூறினார், தந்தையே, எனக்கு நானும் இன்னொருவரும் காதலிக்கிறோம். நான் காதலிக்கின்ற அந்த நபர் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றார். ஆனால் எனக்கு அவரை பிடிக்கும். அதே நேரத்திலே அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு இன்னொருவர் மீது ஈர்ப்பு இருக்கின்றது, அவரை பிடித்து இருக்கின்றது. ஆனால் அவரோடு நான் பேசியதில்லை. ஆக போலி உறவுக்கு இது ஒரு அடிப்படை உதாரணம். இன்று போலிகள் மத்தியிலும் நாமும் பல நேரங்களில் போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போமாக, போலி என்பது போலி இறைவாக்கினர்கள் மட்டுமல்ல, போலி மனிதர்களாகவும், போலி கணவனாகவும், போலி மனைவியாகவும், போலி நண்பராகவும், போலி குழந்தைகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த போலித்தன்மையை நம்மிடமிருந்து அகற்றி உண்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆக நாம் போலியாக இருக்கின்ற பொழுது நாம் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம் என்று நினைக்கின்ற மாணவர், உண்மையிலேயே நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சிந்தித்தவர்களாக என்னுடைய வாழ்வில் நான் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சிந்தித்து இந்த நாளில் இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.